ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சர்ஸில் வந்துட்டு காதல் கண் கட்டுதேன்னு சுற்றிக்கிட்டு இருந்த பொண்ணை பிடிச்சி திடீர்னு எங்கள் கண்ணை கட்டி இப்படி ஏமாத்திட்டியேடின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஒரு நாளில் திட்டி முடிப்பாங்க, பார்த்தா 3 நாள் அந்த எபிசோடு எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் கோமதியம்மா, ஓவர் ஆக்டிங், உடம்பு கொத்துக்காதுன்னா கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி ஹை பிபி வந்து ஹை பிஸ்கஸ் மாதிரி குதிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்லுது, நீ என் வயிற்றுல பிறக்கவே இல்லடி, நீ என் பிள்ளையே இல்லடி, எல்லாரும் சொல்கிற கதை தான் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்களோட ரியாக்ஷன் ஒவ்வொருத்தட்ட போக நீ என்கிட்ட வராத, நீ என்கிட்ட வராத அப்படின்னு ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லவனே அடி லவ் பண்ணுற அவன் என்னத்த சொல்லி ஏமாத்தனா, ஏன்டி இப்படி அலப்பறை பண்ணுறேன்னு சொல்லி இங்கே கோப்பட்டவங்க நம்ம பழனி அங்கே போய் நியாயத்தை கேட்குறேன்னு சொல்லிட்டு குமார்கிட்ட போய் விஷயத்தை கேட்க உடனே வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா என்ன அலப்பறை நடந்ததுன்னு பார்க்குறீங்களா, நம்ம கதிரும் நம்ம செந்திலும் இருக்காரு, சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை காமிக்கணும், சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்க. கேட்டால் நம்ம கதிரை வந்துட்டு ராஜை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அதுக்காக பழி வாங்குறானுங்களாமா. டேய், அடிக்கிற கூத்தை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இதுதாங்க ஒரு விஷயம். அதாவது நடந்த உண்மையை சொன்னால் மித்தவங்க முன்னாடி தான் குடும்பத்துக்கு அசிங்கமாயிடுமே நினச்சாங்க நம்ம கோமதி அம்மா. நீ குடும்பத்தை பற்றி யோசிச்ச, இப்போ கடைசியில் உன் பிள்ளையே போதா, ஏமா இந்த நிலைமை, அதுக்கு உண்மையை சொல்லிட்டு பேசாமல் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கலாமா, கேட்குறியா நீ? இருந்தாலும் இப்படி ஒரு ஜோடி புறாவை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். உண்மையை சொல்லியிருந்தா சரி பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னமும் ஆத்திர அடங்காமல் நம்ம கதிரி ஒரு பக்கம் நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு சும்மா வெறித்தனமாக வேறு லெவலில் அடித்து கிளப்பிட்டாரு பட்டையை. அதுக்கப்புறம் அடித்து விட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வந்தோடனே ஏமா இப்படி உனக்கு மூளை மழுங்கி போச்சுன்னு சொல்லிட்டு பழனியோட அட்வைஸுங்க ஃப்ரீ அட்வைஸ் போட்டு கொள்றானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அங்கே விஷயத்தை கேள்விப்பட்ட பெரியவர், அதாவது நம்ம ராஜோட அப்பா ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிக்கிறாரு, என்னடா அது இவனுங்க எப்படி இருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. வீட்டில் உள்ள லேடிஸ் எல்லாம் அவங்க அம்மா குமாரோட அம்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்